ஓம் சாய்ராம். ஒரு பிரார்த்தனை. ஒரு சாயப்பாவுடைய ரொம்ப அதிதீவிர பக்தை, மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுடைய அதிதீவிரமான பக்தை பூங்கோடி அப்படின்னு ஒரு பக்தை. அவங்களுடைய மகள் ரீதிகாவுக்காக மன நிம்மதி இருக்கணும், நல்ல எதிர்காலம் வாழ்க்கையில் இருக்கணும், சாஸ்வதமான அன்பான ஒரு நல்ல வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு அநேக மந்திரத்தை, அநேக வழிபாடுகளை வருஷ கணக்கில் சிரமப்பட்டு கண்ணீர் சிந்தி அந்த பக்தை சொல்கிறாங்க. பாடி அந்த மன்றாடி பிரார்த்தனை செய்கிறாங்க. பாபா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரார்த்தனையினுடைய தாத்பரியம். அதுக்கு பாபா என்ன சொல்றார் தெரியுமா? அன்பு பிள்ளையே ரீதிகா, நீ பிறந்ததே ஒரு அருளோடைய தொடர்ச்சியாக தான் நீ பிறந்திருக்கிற. ஒரு அருள் உனக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இறைவனுடைய அருள் கண்டிப்பாக உனக்கு இருக்குது. உன்னுடைய வாழ்க்கை சாதாரணமானது இல்லை. அது ஒரு கட்டத்திலையும் உன்னை உயர்த்தக்கூடிய விதமாக தான் எழுதப்பட்டிருக்குது. நீ மன அமைதியை தேடி வெளியே ஓடுற, அது உனக்கு உள்ளுக்குள்ளாரைய அந்த மன அமைதி இருக்குது. நீ உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சுத்துறது இருக்கிற அந்த உலகம், நீயும் அந்த உலகத்துக்குடியே சுத்துற, தானா அந்த உலகம் நிற்கும். நீ சுத்துறதை நிப்பாட்டுவ, மனசை போட்டு நீ பிழியிற. எனக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும், சந்தோஷம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அல்லாடுற. எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிற. இல்லை, இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உனக்கு இருக்குது. உனக்கு ரொம்ப திறமை இருக்குது. உன்னுடைய அழகுக்கு, உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய துணிச்சலுக்கு, உன்னுடைய அந்த உத்வேகத்துக்கு கண்டிப்பாக உனக்கு பொறுமையும் இருக்குது. ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க கோவப்படுற அப்படின்ட்டு. உன்னுடைய நல்ல மனசாலும் உருவாகக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தகுதியானவள் நீ. அதனால தான் நான் உன்னை சின்ன சின்ன அனுபவங்களை இந்த துன்பங்கள் மூலமாக தர்றேன், மெதுவாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய எதிர்காலம் உன்னை பயமுறுத்த வரலை, உன்னை நம்ப வைக்க வருது. நீ ஒரு நாளும் நம்பிக்கையோடு நடக்கிறப்ப நான் உன்னுடைய பாதையில் ஒளி போட்டுக்கிட்டே தான் போவேன். நீ தளர்ந்து போகாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவமானம் வந்தாலும், உன் குடும்பமே உன்னை எதிர்த்தாலும் கூட நீ ஒளி வீசி, பட்டொளி வீசி நீ பரப்ப. உன்னுடைய குழந்தை நல்லபடியாக வளரும், நீ நல்லபடியாக வாழ்வ. உன்னுடைய குடும்பமே திரும்பி பார்த்து உன்னை மெச்சக்கூடிய அளவுக்கு நீ வலுவா இருப்ப, வளருவ, என்றைக்குமே நிலைச்சிருப்ப. அல்லாஹ் மாலிக்.